Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேட்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். ஹோட்டல்ஸ் எவ்வளவோ இருக்கு. அதை விட்டு எதுக்காக இங்கே தான் மேரேஜ் செய்யணும்னு அடைப்பிடிச்சுன்னு தெரியல. இந்த அரண்மனையில் நம்ம கடந்த காலம் ரொம்ப பயங்கரமாக இதுன்னு உனக்கு தெரியாதா? எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எப்போ நம்மளை நிம்மதி பாரி போகும்னு குழப்பத்தில் நாய்க்கா நீ வேற. டேட், ஏய் கார்த்திக், எல்லாரும் வந்தாச்சா? இன்னைக்கு நீங்கள் நம்ம முன்னோர்கள் பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. இவரை நல்லா பார்த்துக்கோங்க. இவர் தான் உங்களோட கொள்ளு தாத்தா, கிரேட் விஜய் பிரதாப். இவரை பார்த்தா பிரிட்டிஷே நடுங்கிச்சான். இவரை பார்த்தா சிரிப்பு தான் வருது. இந்த இடத்த கட்டினவங்க கூட பிரிட்டிஷ் ஆளுங்க தான். பிரிட்டிஷ்காரன் அந்த காலத்தில் கொத்தனார் வேலையாக பார்த்தான். அண்ட் இங்கேக்காரன் இவர் தான் அவங்க தாத்தா, மானு பிரதாப். இவரும் மிகப்பெரிய ஆள், சாதாரண ஆள் ஒன்றும் இல்லை. நம்புற மாதிரி இல்லையே. ஆரம்பத்தில் நானும் தான் நம்புகிறேன். ஆனால் நம்மளை தான் ஃப்ளோர் போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் நம்பிட்டேன். இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எங்கப்பா? இதை யாரும் கிழிச்ச மாதிரி இருக்குல்ல? ஓ, இந்த இடமா? என் கூட தான் இருந்தது. எப்படி தெரிஞ்சுது? நாம் இங்கே வரப்போகிறோன்னே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். வேலைக்காரன் தெரியாமல் கிழிச்சிட்டானா? டேட், ஒருவேளை நீங்கள் அவனை திட்டிப்பீங்க, அந்த கோவத்தில் இதை கிழிச்சிட்டானோ? இங்கேயும் வரலையே. இவ்வளோ கட்டி காணுவோம். ஒரு டவரை வைக்கலாம்ல. என்ன பெயர் சொன்னோம்? பெயர் மட்டும் பேலஸாம். வாங்க சின்னையா, ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம். என்ன வேண்டாலும் சொல்லுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை, ஒன்றும் வேணாம். ஏதாச்சும் வேணும்னா நானே கேட்குறேன். சரிங்க. தாத்தா, சொல்லுங்க சின்னையா. அந்த சத்தம் எங்கேருந்து வருது? அது நம்ம சிவன் கோயிலேருந்து வருது. இன்னைக்கு ராத்திரி சிவன் கோயிலில் விசேஷமான நாக பூஜைக்கு. தினம் நடக்கிற பூஜை மாதிரி கிடையாது. இது சிறப்பான பூஜை. இந்த பூஜைக்கு ஏகப்பட்ட பாம்புகள் வரும். அவ்வளோ எதுக்கு, நிச்சயதாரி பாம்பு கூட வரும். தாத்தா, எங்கே இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். ரெடி பண்ணிட்டியா? குடு குடு குடு. நீ வா. ஒன்றும் நான் உப்பு சரியாக இருந்ததான்னு செக் பண்ணிட்டேன்னு. கரெக்டாக தான் இருக்குது. யமுனா அண்ணி, உங்கள் ஐடியா தான் கரெக்டு. நீங்கள் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் கூட்டி வந்தாலும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு. எல்லாத்தையும் விட இந்த ஊரில் பொல்யூஷனே கிடையாது. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு நல்ல ஒரு முகூர்த்த டேட்டா பார்த்து உன்னோட மேரேஜையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நான் உன்னோட மேரேஜில் என்ன பிளான் பண்ணி வச்சுக்கேன் தெரியுமா? இந்த ஊரே பார்க்காத அளவுக்கு ஒரு கிராண்டாக மேரேஜ் பண்ணணும். எதுக்குப்பா இவ்வளோ கிராண்டா? வேற யாருக்கு தான் நான் செய்ய போகிறேன்? என் வாரிசுக்கு தானே. டேட், நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் டேட். என்கேஜ்மெண்ட்டை இந்த கிராமத்தில், அதுவும் இந்த அரண்மனையில் வைக்கணும்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? அது ஒரு கடனை அடைக்கணும். கடனா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் உள்ள கடன். நான் உங்கள் அம்மாவுக்கு கடன் பட்டிக்கேன். அவனோட மேரேஜை எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் என்கேஜ்மெண்ட்டை இங்கே தான் வைக்கணும்னு அவள் கேட்டுக்கிட்டா. அதனால தான் உன்னோட என்கேஜ்மெண்ட் இங்கே நடக்குது. கார்த்திக், இங்கே வந்து பேசுங்க. உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
எக்ஸாம்பிள் ஆகியாச்சா? நான் ஒருத்தங்க இல்லைன்னு யாராச்சும் கவலைப்படுற மாதிரியே இல்லை. கார்த்திக் எங்கே போயிட்டான்? பார்க்கண்ணா. என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. ட்ரூத் அண்ட் டேர் விளையாடலாமா? அதை வச்சுதான் நான் இவங்க லவ் ஸ்டோரியை முழுக்க தெரிஞ்சுக்க போகிறேன். டேய், அது மட்டும் இல்லை, இந்த அரண்மனையில் பொதிஞ்சிருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரே கல்லில் 4-5 மாங்க அடிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், அம்மா அப்பாவும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஓகே ஓகே காய்ஸ், நான் ஷார்ட்டாக கேமோட ரூல்ஸை சொல்லிடுறேன். இது ரொம்ப சிம்பிளான கேம். என் கையில் ஒரு எம்டி பாட்டில் வைக்கி, இந்த பாட்டிலை நான் டேபிளில் வச்சு சுற்றி விடுவேன். அவங்க நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி ஆன்சர் சொல்லிட்டாலும் கூட இதுவே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அவங்க செஞ்சாகணும். என்ன பண்ணணும் அதெல்லாம் இப்போவே சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்க. அங்கே பாருங்க, யாரும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேயா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். யார் இந்த பொண்ணு? ஏன் இவ முகத்தை மூடிக்கா? ஏய் கார்த்திகேயனா, ஏய் டனக்கா டனக்கா, ஏய் கார்த்திகேயனா. ஆ, ரோட்டில் உங்களை தான் பார்க்குது. உங்களை எதுவும் கேட்க மாட்டோம். நீங்களாம் ஏதாச்சும் டிசைட் பண்ணி சூப்பர் பாட்டு பாடுங்களேன். பாட்டா? சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுங்கண்ணே. கார்த்திக்கு பதிலாக நான் பாடுறேன். ஆ, ஓஹோ, காதல் கண் காட்டுதே, கவிதைகள் காட்டுதே, ஆசை மொழி போட்டுதே, அருகில் போனால் தேன் போட்டுதே. வாவ், நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததாவா? சூப்பராக பாடினீங்க. அண்ணனை காப்பாற்ற பாடினீங்கல்ல, கேள்விக்கும் நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்படி போடு, நீங்கள் தான் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஓகே, சொல்கிறேன். கொஷின் என்னென்னா, அண்ணனுக்கும் உங்களுக்கும் எப்படி நான் வந்துச்சு? வாட் இஸ் சோல் டேஸ்? நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டீங்கல்ல, எதை கேட்டாலும் சொல்லி தான் ஆகணும். காதல்னா என்ன? வாட் இஸ் லவ்? தேடி போனால் கிடைக்கிறது இல்லை. விதிக்கப்பட்ட காதல் தானே நம்மளை தேடி வரும். நமக்காக பிறந்தவங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நாள் வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம இதையும் துடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகை பார்க்கும்போது அவன் கண்ணுக்குள்ளே இருக்கிற என்ன நான் பார்த்தேன். எனக்காக பிறந்தவன் இவன் தானே அவனை பார்க்கும்போது தெரிஞ்சுது. எல்லா லவ்வர்ஸும் சொல்கிற மாதிரி நான் கார்த்திகை பார்த்த உடனே நான் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக எப்போவுமே பசங்க தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் விஷயத்துல அப்படியே சேஞ்ச் ஆகிடு. நான் தான் கார்த்திகை ஃபர்ஸ்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணேன். வாவ், சூப்பராக சொன்னேன். இதை ஏன் ஸ்டைலாக சொல்லணும்னா கிளின்னு கிழிச்சிட்டேன். என்ன உனக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு அமையாமல் போயிட்டு இவ ஒருத்தி. அக்கா, நீங்கள் லவ் சொல்லி பாருங்களேன். அடுத்து அந்த பையன் நிலைமை. மம்மி நீங்கள் தான் மா. என்னாலெல்லாம் பாட்டு பாட முடியாது. ஓகே, நீங்கள் பாட்டு பாட வேண்டாம். அட்லீஸ்ட் கொஷனுக்காச்சும் ஆன்சர் பண்ணலாம்ல. ஓகே, அப்போ என் அம்மாவை யார் கேள்வி கேட்க போகிறேன்? நான் கேட்குறேன். அம்மா, இந்த கொஷனை நான் நிறைய நாளாக கேட்கும்னு நினைக்கிறேன். மறைக்காமல் சொல்லுங்கள். இச்சாதாரி நாகனா என்னம்மா? அம்மா, நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாம்பை பற்றி பேசினாலே அப்செட் ஆகிடுவீங்க. ஏம்மா? இந்த இச்சாதாரி நாகனா டிவி சீரியல் புக்ஸில் தானே இருக்கும், ரியல் லைஃப்பில் இருக்காது. ஈகி அந்த சிவபெருமான் நினச்சி ஆண் பெண் 2 நாகங்களும் தவம் இருக்கும். தவத்தில் மகிழ்ந்து சிவன் அந்த நாகங்களுக்கு வரம் கொடுப்பாரு. அது என்ன வரம்னா, அவங்க 2 பேரும் எந்த நேரத்தில் வேணாலும் மனுஷங்க உருவத்துக்கு மாறலாம். வந்துட்டியா? இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தா உனக்கு வேலை வந்துட்டு. என் தவத்துக்கு கிடைச்ச வரமா நான் இச்சாதாரி நாகமாக உருமாறிக்கிறேன். இந்த வாய்ப்புக்காக தான் நான் 20 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன். மகா சிவராத்திரியான இந்த ராத்திரியில் எல்லா கிரகணங்களும் எனக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. நான் யாருங்கிறத காட்ட போகிறேன். சந்தோஷமான என் வாழ்க்கையை கெடுத்தவங்களை நான் விட மாட்டேன்.
அம்மா கரெக்டாக தான் சொல்கிறாங்கப்பா. நான் இச்சாதாரி நாட்டை பார்த்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிவியில் நீயா படத்தில் பார்த்தேன். அம்மா இவங்க கலாட்டா பண்ணிட்டீங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் இல்லை. இன்றைக்கி இரவு சிவராத்திரி பூஜை நடக்க போகுது. ஆயிரக்கணக்கான பாம்புகள் நாகத்திட கோயிலில் ஒன்று சேரும். ஒரு சித்தர் தான் அந்த கோயிலில் பூஜை செய்வார். அவருடைய தியானத்துக்கும் பூஜைக்கும் எல்லா பாம்புகளும் கட்டுப்படும். அத்தனை நாகங்களும் அவர் முன்னால் தலை வணங்கும். அவர் சொல்கிறது கரெக்ட் தான். எனக்கு இந்த நாகம் கதை மேலேனா நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் அதை எப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும் அந்த செகண்டே இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்த பொண்ணு மாட்டேன் நாகம் வேறு யாரும் இல்லைப்பா, உங்கள் அம்மா தான்ப்பா. நான் எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு தெரிஞ்சுக்கோமே. நான் உங்ககிட்ட காஃபி கேட்டு ரொம்ப டைம் ஆகிட்டு. ஹே ஸ்டூபிட், அறிவில்லை? என்ன வேலை செய்கிற நீ? போங்க இருந்து. ஹலோ, ஏன் தேவையில்லாமல் திட்டுறீங்க? யாராச்சும் வேணும்னு காஃபியை கொட்டுவாங்களா? சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்க. சாரி சார். ஓ, இனிமையாவது பார்த்து வேலை செய். லெட் ஸ்டார்ட். ஒழுங்காக ஒரு வேலையை செய்யக்கூட துப்பு இல்லை. இந்த கான்ட்ராக்டை பிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பேன் தெரியுமா? ஏற்கனவே வேலை கேட்குறவங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சா ஏதாச்சும் தப்பு வரும்னு சொல்லி தான் உன்னை கொண்டு வந்து வச்சேன். ஒரு டம்ளர் காஃபியை கூட ஒழுங்காக கொடுக்க தெரியல. ஒன்றுத்துக்கும் உதவாக்கார. போங்க இருந்து. சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சுடுங்க. பட் நீங்கள் என்னை போன மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சார். என் சம்பாதிக்கிறதுல தான் என் ஃபேமிலியை வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை இந்த வேலையிலேருந்து அனுப்பிடுங்க ப்ளீஸ். நீ செஞ்ச தப்புக்கு அடுத்தவங்க கிட்ட என்ன கை கட்டி நிற்க சொல்றியா? இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட. ஓன்னு சொல்றேன்ல. அவளை எதுக்காக இங்கேருந்து அனுப்புனீங்க? இல்லை சார், நாளைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கல. பார்ட்டி டைமில் ஏதாச்சும் சொதப்பிட்டானா நாளைக்கு அந்த பார்ட்டியில் இந்த பொண்ணு இருக்கணும். இல்லைன்னா நீ இந்த பேலஸில் இருக்க மாட்ட. ஐ எம் சாரி. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. அது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட இன்டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட். பார்ட்டி இடி. அதான் இவங்கெல்லாம் ஏதோ எக்ஸைட்மெண்ட்டில் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் அந்த மேனேஜர்கிட்ட பேசிட்டேன். நீ இங்கேயும் வேலை பார்க்கலாம். இனிமேல் எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் தைரியமாக என்கிட்ட சொல்லு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப நேரமாக எதுவுமிக்கிட்டீங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு மெடிசின் இருக்கு. அது சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக க்யூர் ஆகிடும். எங்கே தான் இருக்கியா நீ? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டீங்கன்னு தெரியுமா? திடீர்னு அவங்க கோவப்பட்டதால தான் நானும் உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி பேசினேன். நீ மனசில் எதுவும் வச்சுக்காதம்மா. நாளைக்கு மார்னிங் எப்போவும் மாதிரி வேலைக்கு வந்துடு. ஆ சரி, தேங்க்ஸ். ஏய், நீ பயங்கரமாக சீட் பண்ணுறப்பா. நான்லாம் ஒன்றும் பண்ணலை. நீ எங்கே போன? இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை மிஸ் பண்ணிட்ட.
பெருசாக என்ன பேசிக்க போறீங்க? பாம்பு கதை தானே. அதை விட வேற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இது. அபவுட் லவ். ஆண்டி இப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? முதல் பார்வையில் வாரது தான் காதல்னு சொன்னாங்க. உன்னோட ஒப்பீனியன் என்ன கார்த்திக்? நான் லவ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக இருந்தா என்ன, ஃபிஃப்த்தாக இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். நோ நோ நோ, யாரும் சீட்டிங் பண்ணக்கூடாது. யாராச்சும் சீட்டிங் பண்ணிங்க தோப்பு கண்ணு பண்ண வச்சுருவேன். வீட்டில் தான் நெட்ஒர்க் கிடைக்கல, எங்கேயாச்சும் கிடைச்சிது. இது அதே கோயில் தான். நான் கனவுல பார்த்த அதே கோயில். இந்த பொண்ணு கனவுல வந்து அதே பொண்ணு. இது கனவு இல்லை கார்த்திக், நீ பார்க்குறதெல்லாம் உண்மை. வா கார்த்திக், பல வருஷமாக நான் உனக்காக தான் காத்துக்கிட்டேன். நீ கனவுல பார்த்த அத்தனையும் இன்னைக்கு உண்மையாக போகுது. வா கார்த்திக், என் கூட வா, என் கூட வா. நீ எனக்கு சொந்தமானவன் கார்த்திக், எனக்கு மட்டும்தான் சொந்தம். நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு புது உலகத்துக்கே போகிறோம். வா வா. பல வருஷங்களாக எது நடக்கணும்னு நான் காத்துக்கிட்டீங்களோ அந்த விஷயத்த நீ ஆரம்பித்து வச்சுட்ட. இந்த பாம்பால் என்ன பண்ண முடியும்னு நினச்சவங்க எல்லாம், என் சந்தோஷத்தை அடியோடு அழிச்சவங்க எல்லாரும் நான் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்கல்ல, அது மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு நியாயம் வேணும். எனக்கு அந்த நியாயத்தை கிடைக்க விடாமல் பண்ணவங்களை நான் விடவே மாட்டேன். ஊரை விட்டு போனால் விட்டுருவேனா? ஆரம்பமாக போகிறது முடியுதுன்னா முடிகிறதுலேயும் ஒரு ஆரம்பம் இருக்கும். எந்த நாகத்தை அழிச்சிட்டோன்னு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தீங்களோ அதே நாகம் தான் இப்போ அவங்க நிம்மதியை கெடுக்க வந்துச்சு.